பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி. அதேபோல் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம். இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் 12 கரங்களை உடைய முருக பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் தேவயானை சுப்பிரமணியரை மணந்ததால் இது சுப்பிரமணிய பக்தர்களுக்கு முக்கியமான திருவிழாவாகும். இந்நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர். பார்வதி தேவி கௌரி வடிவில் காஞ்சிபுரத்தில் சிவபெருமானை மணந்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த நாள் கௌரி கல்யாண நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் ஐயப்பனின் பிறந்த நாளையும் குறிக்கிறது. செல்வம் மற்றும் செழுமையின் சின்னமான லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து பூமியில் பிறந்தாள் என்று நம்பப்படுவதால் பங்குனி உத்திரம் திருவிழா மகாலட்சுமி ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள், மகோற்சவம், பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம். பங்குனி மாதத்தில் முருகபக்தர்கள் தேர் இழுப்பது, காவடி எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனிச்சிறப்பாகும். சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார். இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார். இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத, ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு செல்வார்கள். பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் முருகன் தெய்வானை, ராமர் சீதை, ஸ்ரீரங்கநாதராண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் என அழைப்பதுண்டு. ஸ்கந்த புராணத்தில் கூறப்படும் 8 மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று. இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவ பெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் என்பது தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் இதனை திருமண தடை நீக்கும் விரதமாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். மகாலட்சுமி, ஐயப்பன் அவதரித்த நாள் என்பதால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்குவதற்காக எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாளாகும். திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய நல்ல நாளாக பங்குனி உத்திரம் உள்ளது.